தேவலானியமா கொன்னுட்டாங்க. யாரு யாரு மேடம்? எப்படி? அவங்க ஒய்ஃபு தான். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர் ராகுல் டிக்கி ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். எல்லாரையும் சிரிக்க வச்ச அவரு எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்திட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அவருடைய ஆக்சிடென்ட்டை சுத்தி பல விஷயங்கள் பலரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஒரு சிலர் அவர் குடிச்சிட்டு போய் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அவர் ஹெல்மெட் போடாம ஸ்பீடா போயிட்டாரு, அதனாலதான் இடிச்சு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் அவரோட பர்சனலை எடுத்து அதனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் டிக்கி அவங்களுடைய அம்மா எங்களுக்கு கால் பண்ணி ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. அந்த விஷயங்களை ஆடியன்ஸான உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம். தேவலானியமா கொன்னுட்டாங்க. யாரு யாரு மேடம்? எப்படி? அவங்க ஒய்ஃபு தான். இல்ல அவங்க ஒய்ஃப் எப்படி, என்ன மாதிரி? இந்த பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் சரியில்லைங்க. எனக்கு தெரியாதுன்னா கல்யாணம் தெரியாமதான் ராகுல் ஆசைப்பட்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி இப்ப நான் அவங்க அப்பா இல்லைங்கிற தைரியத்துல உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். சரி அவங்க அப்பா இருந்தா இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றாரு. சரி இப்ப நான் ஏன் அந்த நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னா அவர் யாரும் இல்ல, பையனே எனக்கு இல்ல. சரி. இப்ப நீங்க யார் பேசுறீங்க? அவங்க அம்மாங்க. உன்னோட அம்மா அவன் படுத்திருக்கான், கோயிலுக்கு போயிருந்து படுத்திருக்கான். அவன் ஊருன்னு சொல்லி அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடி அவனுக்கு போன் பண்ணி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கேப்ல அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிருச்சு. அவங்க அம்மா பசங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. வந்து இந்த மாதிரி ஊதுன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கான். ஊதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு 9 மணிக்கு திடீர்னு ஊதுன்னா வண்டி ஏற்று ஊதுன்னா அவங்க தனியா குடி போய் 2 மாசம் ஆகுது, 2.5 மாசம் ஆகுது. நான் காட்டிக்கிட்டு போனது பையன்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை. நீங்க பேசுறது இல்லையா? ஆமா, பெரிய பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் இவ சொன்னா பையன் தண்ணி போடுறான் பிடிக்கிறான்னு என்கிட்ட நான் சொன்னதுனால நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா உங்க பையனை நீங்க வளர்த்தீங்க, உங்க பையன் மேல நம்பிக்கை இல்லைன்னு என்கிட்ட கோச்சிட்டான். இல்ல உங்க பையனை குடிப்பழக்கம் இருக்கா? இல்லைங்க, குடிப்பழக்கம் இல்ல. சரி சரி. எந்த பழக்கம் இல்ல. நான் எப்போ அடிச்சு சொல்லுவேன், என் பையன் மேல அந்த மாதிரி பழக்கமே இல்ல. இப்ப பசங்க கூட இந்த பசங்க நீங்க கேட்டீங்கன்னாலும், அவங்க அந்த ஏரியால அந்த பசங்க கிட்ட விசாரிச்சீங்கன்னாலும், அவங்க செட்டுக்கிட்ட விசாரிச்சீங்கன்னாலும் அவனை பத்தி என்ன சொல்றாங்க நீங்க கேளுங்க. அந்த பொண்ணு இவங்கிட்ட என்னை பத்தி ஒண்ணு கண்டா சொல்லி கொடுத்து அது பண்ணி இவன் அம்மா அம்மான்னு இருந்ததுனால என்கிட்ட சரியா பேச விடாம பண்ணி கொடுத்து என்னை பிரிச்சிருச்சு. சரி, அவங்க பிரிச்சாலும் அவங்க சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்ட்டு நான் ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வீட்டு வாடகை கொடுத்துட்டு நான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல. என் பையன் காசியா 500 ரூபா உடம்பு சரியில்லைன்னு வச்சு கொடுத்துட்டு போனது ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்துட்டு போனது சரிங்க. இழப்பு எனக்குதான். என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப இல்லாம இருந்துக்கிறான். சாப்பாடே இல்லையா, பசி தாங்க மாட்டாங்க, எது இருக்கோ அது சாப்பிட்டு கூடிய பையன் தான் அவன். நாளெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்க ராகுலோட 2வது மனைவி, ராகுலுக்கு வேற ஒரு மனைவி இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எந்த விதத்துல உண்மை? என்ன கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணது உண்மைதாங்க. அந்த பொண்ணு எல்லாமே அதாவது இப்ப உங்களுக்கு சொல்ல வராதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க இது எனக்கு தெரியும், அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு தெரியும், ராகுலோட எஜுகேஷன் எல்லாமே தெரியும் அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப எல்லாம் தெரியும் போது இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அவங்க லவ் ஃபெயிலியர்ல இருக்கான், நான் பேசுறேன்னு சொல்றதுக்குள்ள இவங்க எவ்வளவு நாள் நாங்க கீழே நின்று மெத்தையில இருந்து கீழே இறங்கி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் கீழே நின்று அம்மாவும் அவளும் பேசிட்டு இருக்காங்களா என்னமோ. இந்த பொண்ணு போன் பண்ணிருக்கான், எனக்கு போன் பண்ணிருக்கான். நாங்க 2 பேரும் அந்த பொண்ணு போன் வண்டியில வச்சிருந்தால போன் எடுக்கல. நாங்க 2 பேரும் இவங்க கதைக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள இவங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, உனக்கு பாக்குறேன்னு சொன்னாங்க, சொல்றேன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு இருக்கும்போது நான் சொன்னேன், உன்னை விரும்புற பொண்ண நீ கட்டிக்கோ, வேணாம்லாம் சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்து, இப்பதான் ஒரு இதுங்கன்னா பொறுமையா இருப்பா, பண்ணிக்கலாம் போது இவங்க அவசர அந்த பொண்ணு மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமா. எதுக்கு இந்த வயசுல என்ன கேஸ் இருக்கு? அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயருங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட். சரி சரி. செட் அதிகமா இருக்குமா, அதனாலதான் யோசிக்கிறேன், பசங்க செட் அதிகம், இங்க மாற மாட்டா, அதனாலதான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் என்கிட்ட சொன்னான்.
அந்த ஏரியாவுக்கு போற அவன் வீட்டுக்கு அனுப்புறனாவே பயந்துக்குவான். அன்னைக்கு இருந்தா அப்படி இருந்து நான் தரன்னு அவனை பைத்தியக்காரன் அதிகம்னு சொல்லி இவன் காலில எல்லாம் விழுந்திருக்கான். தெரியாம கோவத்துல அடிச்சிட்டேன் சாரி மம்மி, அவங்க அம்மா அடிக்க போயிருக்கான், கோவத்துல மம்மி அடிச்சிட்டேன் சாரி மம்மின்னு காலில எல்லாம் விழுந்திருக்கான். சிசிடிவி அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே வந்து இப்ப என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிதான் நடந்தது பிடிச்சதுன்னு. என்னோட பெத்த ஆதங்கம் எனக்கு இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க நானு பையன் இல்லாம. எவ்வளவு ஆதங்கம் போறதுன்னு தெரியுங்களா? நிரப்பணமா இருக்கிறேங்க நானு. அதாவது பாத்துங்க, இவன் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 13 ரூபாய் 5 ரூபாய் வச்சிருந்திருக்காங்க. அந்த காசு கூட அவன் இறந்ததும் போது எடுத்திருக்காங்க, அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. என் பையன் இறந்தது பாப்பனா என் அக்கௌண்ட்ல அவங்க இருந்து அமௌண்ட் எடுத்து பாப்பனா, இதுக்கு ஒரு நியாயத்தை எனக்கு வாங்கி கொடுங்க. நாங்க அனத்தியா இருக்கிறோம், எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, பாத்துருப்பீங்க, நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க. ஏங்க அன்னைக்குதான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நான் டேட் ஆயிட்டேன்னு சொல்லி இவரு கூட இருந்த பொண்ணு கூட இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு சொல்லி கோயம்புத்தூர்ல பாட்டு வந்துருக்குறாங்க. அந்த பொம்பளையோட இருக்கும்போது அந்த பொண்ணுங்க போய் கேக்குது, அந்த ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் இன்னொரு ஒய்ஃப் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க, டேட்டா இருக்கிறதுனால வண்டி ஓட்டு வரும்போது பொறுமையா ஓட்டு வந்து முடி விரிச்சு போட்டு வந்துருக்கியப்பா அப்படின்னு. இல்ல டேட்டா தான் முடிக்கு ஆயிட்டு அப்படியே விட்டு வந்தேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படிங்க ஒரு வாரத்துல டேட் ஆக முடியும்? குழந்தை நிக்கும், யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எந்த மீடியால என்ன சொல்ல விட மாட்டேன்றாங்க. எனக்கு வந்து எனக்கு என் பையன் உயிர் போயிடுச்சு, எனக்கு அதெல்லாம் போட்டுங்க, என் பையன் உயிர் போயிடுச்சு, இன்னைக்கு என் மேல கேஸ் போடுறேன் அது போடுறேன்னு மிரட்டுறாங்க. என்னங்க என் நானங்க தொலைச்சேன், என் கூட இருந்தாங்க என் பையன் செத்தான், நான் 5 நாள் பேசவே இல்லைங்க என் பையன் கிட்ட. கடைசியா டிசம்பர் 31 எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருக்கான், அம்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்கான். இதுதான் கடைசியா எனக்கு பண்ணினது. அவன் என் பையனுக்கு சொன்னது காரணம் இவங்கதான் 2 பேர் தான். அவங்க அம்மாவும் பொண்ணும் தான் 2 பசங்களை கூட்டு போயிருக்காங்க. இந்த 2 பேரும் தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், என் பையன் சம்பந்தப்பட்டதுதான் எனக்கு வேணும். ஏன்னா என் கை ஞாபகம் எதுவுமே இல்ல. இவங்க 2 வருஷம் போனா ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. 2 வருஷம் என் பையன் வருவானுங்களா? உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட், பாஸ்புக்கு எல்லாமே அவங்ககிட்டதான் இருக்கு. 3 ஏடிஎம் கார்டு எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது எல்லாமே வர மாதிரி பண்ணி கொடுங்க. இல்ல இப்ப அந்த பொண்ணு தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க ராகுலோட அம்மா தான் என்ன எதுலயுமே விடல, எங்க முறைப்படி இது பண்ணலாம்னு சொன்னப்ப அதுக்கும் தடுத்துட்டாங்க. பையனை வந்து நான் எரிக்க வேண்டாம், அவன் ஏற்கனவே சூடு தாங்க மாட்டான். என் பையன் ஏசி இல்லாம இருந்த பையன், ஏசி இல்லாம இருக்கவே மாட்டான், வேர்த்து கொட்டுச்சுன்னா அவன் தாங்க மாட்டான், எங்கேயாவது புதைச்சிருக்குன்னு சொன்னேன். எங்க முறைப்படினா எங்க முறைப்படி நான் சொல்லவே கிடையாது. நான் அரை மயக்கத்துல இருந்தேங்க, எங்க முறைப்படி நான் எதுவுமே சொல்ல கிடையாதுங்க. இல்ல அதுவும் இல்லாம நீங்க அவங்கள ஒழுங்கா நடத்தின விதம் சரியில்லை, அது இது அந்த பொண்ணு தரப்புல எல்லாம் சொல்றாங்க. எது இவங்களாதாங்க தனியா போறேன்னு முடிவு பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்கள எதுக்குங்க நான் ஒதுக்க போறேன் அப்படின்னு, எதுக்குங்க நான் 3ஆவது நாள் போய் பாத்துட்டு வர, வண்டி வச்சுட்டு போய் பாத்துட்டு வர, கார் வச்சுட்டு. இப்போ சொல்றேங்க, எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம ரேஷன் தான் சாப்பிடுறேன், சாப்பாடு கூட வழி இல்லாம தான் நான் உட்கார்ந்து இருக்கேன். அந்த பொண்ணு கண்ணீர்ல ஒரு சொட்டு கண்ணீர் வருதான்னு முதல்ல பாருங்க, நல்லா பாருங்க. அந்த பொண்ணு கண்ணீர்ல இருந்து சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாம் பாத்துருக்கீங்க, எவனாவது ஏதாவது தப்பா சொல்லிக்கிறானுங்களா? சரி பையனே இல்ல, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மட்டும் பையன் வரப்போறானா? இப்ப நான் நீங்க ராகுல பேட்டி எடுத்தது நம்பர் அதுல இருந்துச்சு, நான் அதை பார்த்து புரியுது புரியுது புரியுது. அம்மாங்கிறத வந்து ஏதாவது பேசியிருக்கானுங்களா? இல்ல 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 அப்படி பேசுறது அவன் தான் எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லைன்னு. அப்பா இல்லாத போனதுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லியிருக்கிறான். இப்ப யாரும் இல்லைங்களே, எனக்கு அது கூட இல்லையே. இப்ப இவருக்கு நினைச்சா போயிடுறான், எனக்கு யாரும் அதுவும் இல்லையே. பணமாதான் நிக்கிறேன், இத்தனை மக்கள் சம்பாதிச்ச பையன் இன்னைக்கு இல்லையேங்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. போட்டோ பாட்டு பார்த்து நான் அழுதுட்டு தாங்க உட்காந்துருக்கேன். என்னோட ஆதங்கத்தை யார்கிட்ட கொட்டுறது, யார்கிட்ட அழுகிறது, யார்கிட்ட சொல்றது? இப்ப அவர் இல்லைங்க சேர்த்து தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்ல வேண்டாங்கிறாரு. மறைச்சு வச்சிருந்த என் பையன் உள்ள வர போறானா வெளியே வர போறானா தெரியாது. என்னோடது வந்து இப்ப ரீசெண்டா என்னோடது செயின் வாங்கி அடமானம் வச்சது இதெல்லாம் சொல்லிடுறேங்க. அவங்க என்ன நினைச்சா எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதனால ஒண்ணும் கிடையாது. அவரு பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. ஏங்க இப்போ நீங்க இறந்துட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இறந்துட்டேன்னா இப்ப அழுதுட்டு தானே இருக்க முடியும். நீங்க என்ன பையன் சார்ந்து தான் வச்சு பாக்குறேன், உங்களை பாத்துருக்கேன், இதுல பாத்துருக்கேன், அத பையன் சார்ந்து தான் வச்சு பாக்குறேன். நீங்க அமௌண்ட் எடுக்கிறது பாப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல. நீங்க அமௌண்ட் எடுக்கிறது பாப்பீங்களா?
13,000 அவன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருக்காங்க. இப்ப பேங்க்ல செக் பண்ணும்போது சொல்றாங்க எங்ககிட்ட ஏடிஎம் கார்டு கொள்மா கொண்டு எதுவுமே இல்ல. ஏடிஎம் கார்டு அவனோட கார்டு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. நியாயம் கிடைக்கணுங்க. எனக்கு நியாயம் கிடைச்சாதான் எனக்கு பையன் முன்னுக்கு வர முடியும். இப்ப கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் உங்க வீட்டுல அவங்க இருந்திருந்தாங்க? அவங்க 1.5 வருஷங்க. இப்ப குடி போனது 2 மாசம் 2.5 மாசம் தான் இருக்கும். சரி, அது எந்த பிரச்சனைனால அவங்க தனியா போறேன்ற முடிவு எடுத்தாங்க? நீங்க எடுக்கலையா? அத டைம் சரியில்லம்மா. அதாவது எப்படின்னு சொல்றது, இப்போ ஒரு புள்ள நானும் வேலைக்கு போயிடுறேன். ஒரு புள்ள வேலை செய்து பிடிக்குது அப்படின்னா ஒரு ஆடம்பர செலவு அதிகம். அதிகம். நான் அது சொன்னேன், பாப்பா இவ்வளவு என்ன ஊத்தாத பாப்பா, சேராதான் அவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் சொன்னா ஒரு தப்புங்களா? ஒரு நல்லது சொன்னா தப்புங்கிறாங்க, கெட்டது சொன்னா தப்புங்கிறாங்க. வாய மூடிட்டு இதனால சண்டை வருதுங்க. நான் என் ஒதுங்கி என் ரூம்ல போய் நான் இருந்துக்கிறதுங்க. இது சொன்னா சண்டை வருது, இது கேட்டா தப்பு வருது, என்னாலதான் உனக்கு பிரச்சனை வருது, நான் எங்கேயாவது போயிடுறேன், தனியா போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இத கேட்டு இவங்க ஆப்போசிட்டா இவங்க போடலாம், என்ன வேணா ரிப்போர்ட் கொடுக்கலாம், எல்லாம் வேணா பண்ணலாம். இவங்க இது ஆப்போசிட். அதான் கட்சிக்காரங்களை கூடிய வச்சிருக்காங்களே. என்ன கட்சிக்காரங்க அவங்க? என்ன சொன்னாங்க? சரி சரி. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு நியாயம் தான் கேட்டேன். என்கிட்ட சொன்னதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல, என்கிட்ட எதுனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை. அவரு ஒரே வார்த்தை கேட்டாரு, பெரியவங்களை கலந்து பேசி நீங்க முடிவு எடுத்துருக்கணும்ல, பாருங்க கொண்டு எனக்கு தெரியாதுங்கிறேன். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்னு அவரு அதே திருப்பி கேட்டாரு. இவங்கனாலதான் போய் இவங்களை கூட்டு வர போய் தான் செத்தாங்கிறது தப்பு. இந்த பொண்ணை அவங்க அம்மா கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு முன்னாடி அவன் போக நைட்டு என்ன நடந்துச்சு? எங்க ராகுல் எங்க போயிட்டு எங்க வந்தாரு? கோயிலுக்கு போய் கவுரு கட்டிட்டு வந்தாங்களாமாங்க. கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் கவுரு கட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா தூங்கி இருக்காங்க. இவங்க அம்மா கால் பண்ணிட்டு இந்த பொண்ணு ஒண்ணும் தெரியாம விட்டுருச்சு. ஏன்னா இந்த பொண்ணு நம்பர் போன் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. அது உண்மையா போயான்னு தெரியல. இந்த பொண்ணு போன்ல இருந்து போன் பண்ணி இருக்குது. உங்க அம்மா வந்திருக்கு. இவங்க அம்மா இவங்க அம்மா சண்டை நடந்திருக்குது. அந்த கூட ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையன் எல்லாமே சொல்றேன், நான் தாம்மா கூட இருக்கேன், நானும் அண்ணன் கூட போக வேண்டியதுமா, வரும்போது அண்ணி கூட்டு வர மாதிரி இருந்தா உன்னை வச்சு கூட்டு வர முடியாது, நீங்க இருங்க அண்ணி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. 9:45 ஆக்சிடென்ட்னா பாத்துக்கோங்க போயிருக்கான்ட்டு. இவங்க தாண்டி போறது இவங்க அப்பாவை பார்த்து சொல்லிருக்கிறாங்க. ஏங்க அதை என்கிட்ட சொல்லிக்கலாமே, நான் போன் பண்ணி தடுத்து இருப்பேனே. அவங்க அப்பாவை சொன்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அதுதான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பையனை நான் காப்பாத்திருப்பேங்கிற ஒரு ஆதங்கம் தான். அவ்வளவு ஸ்பீடா அவன் போறவனும் கிடையாது, தண்ணியே அடிக்க கிடையாது. ஹெல்மெட் போடாம போகவும் மாட்டான். ஏன்னா எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஹெல்மெட் போடாம போகவும் மாட்டான். என்ன இதுல போறதுனால ஹெல்மெட் போடாம போக மாட்டான். அவங்களுக்கு முன்னாடி போய் கூப்பிடணும் கூட கொஞ்சம் பாஸ்டா போயிருக்கலாம். ஹெல்மெட்டே உடச்சுதான் எடுத்திருக்காங்க. அவங்க பணம் கூட இடத்துல அடிப்பட்டு இறந்துருக்காங்க. அவன் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க சாந்தி அடைந்தாங்க நினைக்கிறேன். என்னென்னமோ போடுறாங்க, தப்பா போடுறாங்க. ஒழுங்கப்படுத்த நான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுனாலதான் அவங்க காலி பண்ணிட்டு போனான். நான் வீட்டை விட்டு எதுக்கு நான் போக சொல்றேன்? கண்டிப்பா நாங்க எங்க சைட்ல இருந்து இத ஒரு பதிவா போடுறோம். அதான் சொல்றாங்க, யூடியூப்ல சொல்றாங்க, மனைவி 21 வயசுல கணவனை இழந்துட்டு இருக்கிறா அப்படின்னு. இப்ப நல்ல மனைவியா இருந்தா என்ன பண்ணும்? அவங்க அம்மா யாரு பேசுறதுக்கு? யாரும் பேசுறதுக்குங்க? நீங்க 2 பேரும் பேசி சண்டை போடுறது இல்ல, பேசாதது இல்ல, எல்லாம் பண்ணது இல்ல. நீங்க 2 பேரும் ஒன்னா போய் ஒன்னா வரீங்க. என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணுங்க. நான் எதுக்கு அவங்க மனைவி இது பண்ணணும்?